தமிழருடைய மருத்துவம் மிகவும் மகத்தானது. ஆனால் இவற்றை அடுத்த தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நம்மவர்கள் அனைவரும் அசை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஆடு மாடுகள் அசை போடுவது போல நாம் நம்முடைய அடையாளங்களை எங்கு பார்த்தாலும் அசை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அசை போட்டுக் கொண்டே இருந்தால்தான் இவன் எதற்காக அசை போடுகிறான் என்கின்ற சிந்தனை பிறக்கும். சிந்தனை என்பது புத்தகங்கள் வாசிக்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு எப்படி ஒரு புதிய சிந்தனை உருவாகுகிறதோ அதை போலதான் ஒருவர் பேசுகின்ற பொழுது கூட நமக்கு ஒரு சிந்தனை உதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகையால் வாழ்க்கையில் நாம் சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு நாம் அப்பப்போ ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்வு வளமாக இருக்கும் என்பதை இந்த வேளையில் கூற